ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்னைக்கு ரம்ஜான் ஸ்பெஷல் ரஷ்யன் டோனட்ஸ் எப்படி செய்கிறது தான் பார்க்க போகிறோம். வடை, கீமா சமோசா, இந்த ரெசிபி நீங்கள் ட்ரை பண்ணால் அது எல்லாமே நீங்கள் சைடில் வச்சுக்கலாம். உள்ளே சாஃப்டாக இருக்கும், மேலே க்ரன்ச்சியாக இருக்கும். சாப்பிட்றதுக்கு டேஸ்ட்டு சூப்பராக இருக்குது. இந்த க்ரன்ச்சியான ரஷ்யன் டோனட்ஸ் பசங்களுக்கு ரொம்ப ஃபேவரட்டாக இருக்குது. பாருங்கள், கொஞ்ச நேரத்தில் எல்லாமே காலி. இந்த டோனட்ஸ் எக்ஸ்ட்ரா இருந்தால் ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி கூட வச்சுக்கலாம். ரஷ்யன் டோனட்ஸ் ரெடி பண்ணுறதுக்கு இது போன்லெஸ் சிக்கன். கிராம்ஸ்லே 400 கிராம்ஸ் இருக்குது, 400 கிராம் இருக்குது. நல்லா வாஷ் பண்ணிவிட்டேன். குக்கரில் சேர்த்துக்கலாம். இந்த டோனட்ஸ் குவான்டிட்டி அதிகமாக வேணும், பைண்டிங் நல்லா ஆகணும். அதுக்காக நம்ம இன்றைக்கி உருளைக்கிழங்கு 3 உருளைக்கிழங்கு மீடியம் சைஸ் இந்த மாதிரி கட் போட்டு நல்லா வாஷ் பண்ணி ரெடியாக வச்சுட்டேன். இது கூட சேர்த்துக்கலாம். உருளைக்கிழங்கு தனியாக வேக வைக்கிறது தேவையில்லைங்க, இதிலே சேர்த்துக்கலாம். இதில் சேர்க்க போகிறது 1/2 டேபிள் ஸ்பூன் பெப்பர் பவுடர், 1/2 டேபிள் ஸ்பூன் ரோஸ் சீரகம் பவுடர், தேவையான அளவு உப்பு, 2 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு, ஃப்ரெஷ்ஷாக இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போதுங்க. இப்போது ஒரே ஒரு கிளாஸ் தண்ணி, 250 ml தண்ணி நல்லா கலந்து விட்டுட்டு 3 விசிலுக்காக நல்லா ஹை ஃப்ளேம் வச்சு குக் பண்ணிக்கோங்க. நம்ம உருளைக்கிழங்கு இந்த மாதிரி பெரிய பீஸ் இருந்தால் தான் சிக்கன் கூட குக் பண்ணுறதுக்கு கரெக்டாக இருக்கும். 3 விசில் வரட்டும். குக்கர் ப்ரெஷர் ரிலீஸ் ஆனதுக்கப்புறம் பாருங்கள், நம்ம உருளைக்கிழங்கு, நம்ம சிக்கன் பாருங்கள், எடுத்து பார்த்தா இந்த மாதிரி நல்லா குக் ஆகிட்டு இருக்குது. அவ்வளோதாங்க. இப்போது வேறு பிளேட்டில் மாற்றிக்கலாம். இதில் தண்ணி இருக்கையில் இந்த தண்ணி நீங்கள் வேஸ்ட் பண்ணாதீங்க, இது கண்டிப்பாக யூஸ் ஆகும். டேஸ்ட்டு இந்த தண்ணியிலே சூப்பராக இருக்கும். நம்ம வேக வச்ச உருளைக்கிழங்கு, சிக்கன் பீஸ் ரெண்டுமே பிளேட்டில் மாற்றிக்கோங்க, கூல் ஆகட்டும். அதுக்கு தான் நான் ஃபுல்லாக ஒரு கிளாஸ் தண்ணி போட்டேன். இந்த ஸ்டாக் கண்டிப்பாக யூஸ் ஆகும். இந்த ஸ்டாக் சைடில் வச்சுட்டு இப்போ வாங்க, கூல் ஆனதுக்கப்புறம் இந்த மாதிரி பிரித்து நம்ம சிக்கனை தனியாக உதிரியாக பண்ணோம். இந்த மாதிரி கூட பண்ணலாம், இல்லைன்னா சாப்பரில் போட்டு சாப்டு கூட பண்ணிடலாம். பாருங்கள், நம்ம உருளைக்கிழங்கு இந்த மாதிரி மேஷ் பண்ணி ரெடியாக வச்சுட்டேன். இது பாருங்கள், நம்ம சிக்கன் இந்த மாதிரி நல்லா பிரித்து தனியாக வச்சிட்டேன். நம்ம உருளைக்கிழங்கு, சிக்கன் ரெண்டுமே ரெடியாக இருக்குது. ஒரு பாத்திரத்திலே 3 டேபிள் ஸ்பூன் நெய், நெய் இல்லைன்னா நீங்கள் பட்டர் கூட யூஸ் பண்ணலாம், பட் ஆயில் யூஸ் பண்ணாதீங்க. லைட்டாக சூடானதுக்கப்புறம் நெய்யில் 3/4 டேபிள் ஸ்பூன் சீரகம் நல்லா ஃப்ரை பண்ணிவிட்டு, இந்த டைம் பூண்டு இது நான் க்ரஷ் பண்ணி போட்டேன். 10லேருந்து 12 பூண்டு இந்த மாதிரி க்ரஷ் பண்ணி சேர்த்துக்கோங்க. நல்லா ஃப்ரை ஆகட்டும். பச்சை வாசனை போகிற வரைக்கும் ஃப்ரை பண்ணிவிட்டு, கலர் பாருங்கள் லைட்டாக சேஞ்ச் ஆகிட்டு இருக்குது. இந்த டைம் பச்சை மிளகா விதை எடுத்து 5 பச்சை மிளகா இந்த மாதிரி பீசஸ் பண்ணி சேர்த்துக்கோங்க. காரம் மட்டும் உங்கள் சாய்ஸ், கம்மி ஜாஸ்தி நீங்கள் எக்ஸ்ட்ரா கம்மி கூட பண்ணிக்கலாம். நல்லா ஃப்ரை பண்ணிவிட்டு, இந்த டைம் பைண்டிங்காக 3 டேபிள் ஸ்பூன் மைதா மாவு அடுப்பு லோ ஃப்ளேம் வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. பாருங்கள், இந்த மாதிரி பபுள்ஸ் வந்ததான் நம்ம மைதா மாவு நல்லா குக் ஆயிடுச்சுன்னு அர்த்தம். நம்ம டோனட்ஸ்லே க்ரீமி டெக்ஸ்டர் வரணும், அதுக்காக நம்ம மைதா மாவு சேர்த்திருக்கோம். இந்த மாதிரி ஃப்ரை பண்ணால் நம்ம மைதா மாவில் பச்சை வாசனம் எல்லாமே போயிடும். பாருங்கள், நல்லா ஃப்ரை ஆகிட்டு இருக்குது. இந்த டைம் வெஜிடபிள் நம்ம கட் பண்ணி வச்சுருக்கோம். இது கேரட், கேப்சிகம், முட்டைக்கோஸ், கேபேஜ் இந்த மாதிரி சாப்டு பண்ணி சேர்த்தனா நம்ம டோனட்ஸ்லே சாப்பிட்றதுக்கு நல்லா இருக்கும். வெஜிடபிள் சமோசா, டோனட்ஸு, ஃபிங்கர் பிரெட் ரோலு நீங்கள் எதனாச்சும் குக் பண்ணிக்கோங்க. அங்கே எல்லாமே இந்த மாதிரி சாப்பர்லேயே சாப்டு பண்ணி யூஸ் பண்ணால் தான் சாப்பிட்றதுக்கு அந்த க்ரன்ச்னஸ்ஸு, அந்த டேஸ்ட்டு எல்லாமே சூப்பராக இருக்கும். பாருங்கள், நம்ம கலர்ஃபுல் மிக்ஸ்சர் நல்லா மிக்ஸ் பண்ணிட்டேன். அடுப்பு மீடியம் ஃப்ளேம் வச்சு 4-5 நிமிஷத்துக்கு இதே மாதிரி கலந்துக்கிட்டே குக் பண்ணிக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு மசாலா சேர்த்துக்கலாம். பாருங்கள், கரம் மசாலா, சில்லி ஃப்ளேக்ஸ், ரோஸ்ட் சீரகம் பவுடர், சாட் மசாலா, பெப்பர் பவுடர், கூடவே உப்பு எல்லாமே சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். உப்பு கம்மி ஜாஸ்தி கரெக்டாக நீங்கள் பார்த்து சேர்த்துக்கோங்க. நம்ம ஆல்ரெடி சிக்கனில் சேர்த்திருக்கோம், உப்பு பார்த்து சேர்த்துக்கோங்க. இந்த வெஜிடபிள் மசாலா எல்லாமே நல்லா மிக்ஸ் ஆகணும். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இந்த வெஜிடபிள் நல்லா குக் ஆகணும். 5-6 நிமிஷம் குக் பண்ணால் தான் நம்ம டோனட்ஸ்க்கு நல்ல சாஃப்ட்னஸ் வரும்.
இந்த வெஜிடபிள் எல்லாமே நல்லா குக் ஆகணும். அதுக்கு இந்த சிக்கன் ஸ்டாக் யூஸ் பண்ணிடலாம். டேஸ்ட் கூட சூப்பராக இருக்கும். இந்த ஸ்டாக் கூட வேஸ்ட் இல்லை. ஸ்டாக் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. உங்கள் வீட்டில் இந்த சிக்கன் ஸ்டாக் இல்லைன்னா நீங்கள் பால் கூட சேர்த்துக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு பால் சேர்த்துக்கலாம். பால் சும்மா ½ கிளாஸ் ரெடியாக வச்சுக்கோங்க. இந்த ரஷ்யன் டோனட்ஸ்க்கு பால், மைதா ரெண்டுமே சேர்த்து செஞ்சோன்னா அந்த க்ரீமி டெக்ஸ்சர் நம்ம டோனட்ஸ்லேயே நல்லா வரும். பாருங்கள், பால் சும்மா ½ கிளாஸ் போதுங்க. நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. 5-6 நிமிஷம் இதே மாதிரி கலந்துக்கிட்டே குக் பண்ணால் நம்ம வெஜிடபிள் எல்லாமே நல்லா குக் ஆயிரும். உப்பு கொஞ்சம் கம்மியாக இருந்துச்சு. நான் கொஞ்சம் போட்டு நல்லா குக் பண்ணுறேன். நம்ம டோனட்ஸில் வெஜிடபிள் சேர்த்தனா குவான்டிட்டி கூட அதிகமாக இருக்கும். நம்ம பசங்க சாப்பிட்டனா ஹெல்த்தியாக கூட இருக்கும். பாருங்கள், 5-6 நிமிஷத்துக்கு அடுப்பு மீடியம் ஃப்ளேம் வச்சு இதே மாதிரி கலந்துக்கிட்டே குக் பண்ணிக்கோங்க. பாருங்கள், திக்னஸ் நல்லா வந்திருக்கு. இந்த டைம் நம்ம பிரித்து வச்சுருக்கோம் சிக்கன், இது சேர்த்துக்கலாம். நம்ம முதல்ல உருளைக்கிழங்கு சேர்த்தனா தண்ணி ரிலீஸ் ஆயிரும். அதுக்காக லாஸ்ட்லேயே சேர்த்துக்கலாம். இந்த உதிரிய சிக்கன் சேர்த்துட்டு ஃப்ரெஷ் மல்லி, கூடவே ஃப்ரெஷ் மல்லி சேர்த்துக்கோங்க. இந்த வாசனை சூப்பராக இருக்கும். நம்ம டோனட்ஸில் சின்ன சின்ன பீசஸ் பண்ணி சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. லைட்டாக தண்ணி மாதிரி இருந்தால் கூட பரவாயில்லைங்க. சிக்கன் சேர்த்துருக்கோம் இல்லை, எல்லாம் தண்ணி அப்சர்வ் ஆயிரும். இந்த வெஜிடபிள், உதிரிய சிக்கன், மசாலா எல்லாமே நல்லா குக் ஆகிட்டே இருக்குது. நம்ம டோனட்ஸில் டார்க்னஸ் வந்தால் சாப்பிட்றதுக்கு நல்லா இருக்காது. நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு லாஸ்ட்டில் நம்ம மேஷ் பண்ணி வச்சுருக்கோம் இது உருளைக்கிழங்கு சேர்த்துக்கோங்க. நம்ம உருளைக்கிழங்கு போட்டு உடனே அடுப்பு ஆஃப் பண்ணிக்கலாம். நம்ம மசாலா எல்லாமே சூடாக இருக்குது. இந்த உருளைக்கிழங்கு போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அடுப்பு ஆஃப் பண்ணி நீங்கள் உருளைக்கிழங்கு மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அவ்வளோதான். ஏன்னா நம்ம உருளைக்கிழங்கு குக் பண்ணால் தண்ணி ரிலீஸ் ஆயிரும். அடுப்பு ஆஃப் பண்ணி இந்த உருளைக்கிழங்கு, மசாலா, நம்ம சிக்கன்னு எல்லாமே நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நம்ம ரஷ்யன் டோனட்ஸ் ரெடி பண்ணுறதுக்கு இந்த மாதிரி திக்னஸ் இருந்தால் தான் மிக்சரு எடுக்கிறதுக்கு, அந்த டோனட்ஸ் ஃப்ரை பண்ணுறதுக்கு கரெக்டாக வரும். பாருங்கள், நல்லா மிக்ஸ் பண்ணிட்டேன். இப்போது கொஞ்சம் கூல் ஆகட்டும். நம்ம டோனட்ஸ் சீக்கிரமாக ரெடி ஆகணும். அதுக்காக வேறு பிளேட்டில் மாற்றிட்டு ஃபேன் போட்டு நல்லா ஆறுனதுக்கப்புறம் நம்ம டோனட்ஸ் ரெடி பண்ணிடலாம். ஃபேன் கீழே வச்சு லைட்டாக ஆறுனதுக்கப்புறம் ஃப்ரிட்ஜில் வச்சு 10 நிமிஷத்துக்கு மூடி வச்சிடுங்க. ஏன்னா கொஞ்சம் ஹார்டாயிரும் நம்ம மிக்சர். பாருங்கள், ஆஃப்டர் 10 மினிட்ஸ் நம்ம டோனட்ஸ் மிக்சர் நல்லா ஹார்ட் ஆகிட்டு இருக்குது. இது பாருங்கள், ருமாலி சேவையா. ஒரு பாக்கெட் இந்த மாதிரி சின்ன பீசஸ் பண்ணி ரெடியாக வச்சுக்கோங்க. இந்த மாதிரி சின்ன சின்ன இருந்தால் தான் நம்ம டோனட்ஸ்க்காக நல்லா இருக்கும். பாருங்கள், இந்த மாதிரி இருக்கட்டும். இது சைடில் வச்சுட்டு இப்போ ரெண்டாவது மைதா மாவு சும்மா 4-5 டேபிள் ஸ்பூன் போட்டு கூடவே கொஞ்சமாக உப்பு, நார்மலாக தண்ணி போட்டு பேட்டர் ரெடி பண்ணிக்கலாம். லம்ஸ் இல்லாது நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மிக்ஸ் பண்ணி எடுத்து காட்டுறேன். இந்த மாதிரி டெக்ஸ்சர் இருந்தால் நம்ம டிப் பண்ணால் கூட டோனட்ஸ் நல்லா வரும். பாருங்கள், ஸ்பூன் திருப்பி பார்த்தா இந்த மாதிரி இருக்குது. நம்ம பேட்டர் திக்னஸ் பர்ஃபெக்டாக இருக்குது. இப்போது வாங்க டோனட்ஸ் ரெடி பண்ணி வைக்கலாம். இந்த டோனட் மிக்சரு ஆல்ரெடி நான் ஃப்ரிட்ஜில் வச்சுட்டேன். 10 நிமிஷம் வச்சேன்னா போதுங்க. ஆயில் கையில் அப்ளை பண்ணிவிட்டு நம்ம மிக்சர் எடுக்கலாம். பாருங்கள், உங்கள் பிடிச்ச சைஸு பெருசாக இல்லைன்னா பெருசாக, டோனட்ஸ் எப்போவுமே பெருசாகவே இருக்கும். இந்த மாதிரி லைட்டாக ப்ரெஸ் பண்ணால் நம்ம கட்லெட் மாதிரி ஷேப் வந்துடும். அதுக்காக இந்த மாதிரி திக்னஸ் வச்சுட்டு சென்டரில் ஹோல் போட்டோன்னா நம்ம டோனட்ஸ் ஷேப் கரெக்டாக வந்துடும். லைட்டாக எண்ணெய் தடவிட்டு ஹோல் போடுங்க. கரெக்டாக வந்திருக்கையில் நான் திக்னஸ் எடுத்து காமிக்கிறேன். பாருங்கள், கரெக்டாக இருக்கையில் போதுங்க. இந்த மாதிரி இருந்தால் நம்ம ஃப்ரை பண்ண கூட உள்ள சாஃப்டாக கரெக்டாக இருக்கும். அவ்வளோதாங்க. இதே மாதிரி எல்லாமே ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. நம்ம இஃப்தாருக்காக இந்த மாதிரி ரெடி பண்ணி சாப்பிட்டோன்னா அந்த கீமா ரோல், கீமா சமோசா, வடை எதுவுமே தேவையில்லைங்க. இந்த டோனட்ஸ் டேஸ்ட் மட்டும் சூப்பராக இருக்குது. பாருங்கள், ரெண்டாவது கட்லெட் மாதிரி இருக்குது. பட் நம்ம ஹோல் போட்டோன்னா நம்ம டோனட்ஸ் மாதிரி ஷேப் கரெக்டாக வந்துடும்.
எல்லாமே இந்த மாதிரி ரெடி பண்ணி வச்சுட்டு நீங்கள் ஃப்ரிட்ஜ்லே ஏர் டைட் கண்டெய்னர்லே ஸ்டோர் பண்ணி கூட வச்சுக்கலாம். நான் சில டோனட் ஃப்ரிட்ஜில் வைக்கிறேன், சில டோனட் நான் இன்றைக்கி ஃப்ரை பண்ணுறேன். பாருங்கள், மைதா மாவு பேட்டரில் டிப் பண்ணி ஸ்பூனில் மேலே போட்டு அலக்காக எடுத்துருங்க. நீங்கள் டோனட்ஸ் மிக்சர் ஃப்ரிட்ஜில் வச்சு யூஸ் பண்ண தான் எடுக்கிறதுக்கு, டிப் பண்ணுறதுக்கு, ஃப்ரை பண்ணுறதுக்கு எல்லாமே ஈஸியாக இருக்குது. பாருங்கள், மைதா மாவு பேட்டரில் டிப் பண்ணி எடுத்து இந்த மாதிரி ருமாலி சிவையாக மேலே போட்டு அப்ளை பண்ணிவிடுங்க. பாருங்கள், ரெண்டாவது சைட் போட்டு இந்த மாதிரி அப்ளை பண்ணிவிடுங்க. சென்டரில் லைட்டாக ஸ்பூன் போட்டு எடுத்துருங்க. அவ்வளோதான், நம்ம ரஷ்யன் டோனட்ஸ் ஃப்ரை பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்குது. நம்ம சென்டரில் ஹோல் போடலைன்னா அது கட்லெட் மாதிரி ஷேப் வந்துடும். ரெண்டாவது பாருங்கள், இதே மாதிரி எல்லாமே ரெடி பண்ணி வச்சுட்டு நம்ம ஃப்ரை பண்ணிடலாம். சாப்பிட்றதுக்கு நம்ம வீட்டில் எல்லாமே ரெடியாக இருக்குது. ஆயில் லைட்டாக சூடானதுக்கப்புறம் அடுப்பு மீடியம் வச்சு ஃப்ரை பண்ணிக்கோங்க. எண்ணெய் டெம்பரேச்சர் கொஞ்சம் லோ இருந்தால் தான் நம்ம டோனட்ஸ் ஃப்ரை பண்ணால் கூட கரெக்டாக கலர் வரும். சாப்பிட்றதுக்கு அந்த டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். போட்டு உடனே ஃப்ளிப் பண்ணாதீங்க, கொஞ்சம் நேரம் விட்டு லைட்டாக இந்த மாதிரி ஃபாக் எடுத்து ஃப்ளிப் பண்ணி விடுங்க. ஏன்னா சைஸ் பெருசாக இருக்குது, நம்ம ஃப்ளிப் பண்ணால் எண்ணெய் கையில் வந்துடும். ஆல்ரெடி நம்ம டோனட்ஸ் மிக்சர் நல்லா குக் ஆகிட்டு இருக்குது, மேலே மட்டும் ஃப்ரை ஆகுனா போதும். கொஞ்சம் நேரம் விட்டு இந்த மாதிரி லைட்டாக ஃப்ளிப் பண்ணி விடுங்க. இந்த டோனட்ஸ் ஃப்ரை பண்ணுறதுக்கு அதிகமாக டைம் கூட இல்லைங்க. லைட்டாக இந்த மாதிரி கோல்டன் கலர் வந்தால் நம்ம ஆயிலேருந்து வெளியே எடுத்துக்கலாம். அவ்வளோதாங்க. 3-4 டைம்ஸ் இந்த மாதிரி ஃபிலிப் பண்ணி விட்டுட்டு ஆயிலேருந்து வெளியே எடுத்து டேஸ்டியான டோனட்ஸ் சர்வ் பண்ணலாம். நம்ம டோனட்ஸ் பிரிக்காமல் நல்லா ஃப்ரை ஆயிடுச்சு. பாருங்கள், நம்ம ரஷ்யன் டோனட்ஸ் க்ரன்ச்சியாக மேலே உள்ளே சாஃப்டாக ரெடியாக இருக்குது. உங்கள் வீட்டில் சின்ன பசங்க இருந்தால் இந்த மாதிரி டொமேட்டோ கேச்சப் வச்சு சர்வ் பண்ணலாம். சாப்பிட்றதுக்கு நீங்கள் டேஸ்ட் பண்ணி பாருங்கள், எப்படி க்ரீமியாக டெக்ஸ்டர் சூப்பராக வந்திருக்கு பாருங்கள். இது வெஜிடபிள் சேர்த்து ரெடி பண்ணியிருக்கோம். சாப்பிட்றதுக்கு சிக்கன் மட்டும் இல்லைங்க, ஹெல்த்தியாக கூட இருக்குது. இந்த டேஸ்டியான ஹெல்த்தியான ரெசிபி இந்த ரம்ஜான் ஸ்பெஷல் இஃப்தாருக்காக ட்ரை பண்ணி பாருங்கள். நம்ம வீடியோ பிடிச்சிருந்தா ப்ளீஸ் லைக் பண்ணிவிட்டு உங்கள் ஜுஹி தமிழ் சமையலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே பெல் கிளிக் பண்ணிக்கோங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸில் ஷேர் பண்ணிவிட்டு போங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.